வெல்கம் டு காலிஸ் கிச்சன். பச்சை பயிறு சேர்த்த கம்மங்கஞ்சியும் அதுக்கு சைடிஷாக பாவக்காய் பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வாரத்தில் 2 முறை காலை உணவாக இதை எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி செய்கிறதுக்கு 1 கப்பு கம்பு குருணை, 1/2 கப்பு பச்சை பயிறு, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். கம்பு குருணையை 2 கப்பு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துட்டு அதோட நல்லா 2 முறை கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிறு, இது மாதிரி கட் பண்ணிய பூண்டு, சீரகம், உப்பு, ஒரு 3 கப்பு தண்ணி இதையெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி 5 to 6 விசில் விட்டுக்கணும். விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்குனதும் எடுத்து பார்ப்போம். பாருங்கள், கஞ்சி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதோட தேவைப்படுறவங்க தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சேர்த்துக்க வேணாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் லைட்டாக சிவந்து வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் விதையை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்த 1/2 கிலோ பாவக்காயும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வேக விடலாம். 3 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் 90% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக விட்டு இறக்கணுன்னா பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இதில் தேவைப்படுறவங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பாவக்காய் பொரியலோடு சேர்த்து இந்த கஞ்சியை குடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.